போன ஆடியோவில் முதல்ல கந்தர்வ ரூபத்தை அடையிறதும், கஜேந்திரன் பகவானுடைய சாயுஜ்ய பதவியை அடையிறதும், பகவான் பிராணிகளுக்கு ஹிதத்தை சொல்றதும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 5வது அத்தியாயத்துல 5வது மனு, 6வது மனு இவாளை பத்தியும், துர்வாசருடைய சாபத்தினால ஐஸ்வர்யத்தை இழந்த தேவதைகள் பகவானை சோஸ்திரம் பண்றத பத்தியும் சொல்றார். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஸ்ரீ சுகர் சொல்றார், ராஜனே, இந்த கஜேந்திர மோட்சம் அப்படின்னு சொல்ற பகவானுடைய சரித்திரம் ரொம்ப ரொம்ப புண்ணியமானது, பாபங்களை எல்லாம் போக்கும். அதைத்தான் உனக்கு நான் சொன்னேன். இனி 5வதான ரைவத மன்வந்திரத்தை பத்தி சொல்றேன். ரைவதன் அப்படிங்கிறவன் 5வது மனுவாக இருந்தான். அவன் தாமசனுக்கு கூட பிறந்தவன். பலி, விந்தியன் இவாள்லாம் அவனுடைய பிள்ளைகள் தான். அதுல அர்ஜுனன் என்பவன் முக்கியமானவன். அந்த மனுவின் அந்தரத்துல விபு இந்திரனாய் இருந்தான். பூததயன் அவள்லாம் தேவதைகளாய் இருந்தா. ஹிரண்ய ரோமர், வேதசிரர், ஊர்த்வபாகு இவாள்லாம் சப்த ரிஷிகளாய் இருந்தா. சுப்ரன் என்பவருடைய பத்னி விகுண்டை. பகவான் வைகுண்டன் என்னும் பெயரோடு குண்டர் என்னும் தேவ சிரேஷ்டர்களுடன் தன்னுடைய அம்சத்தினால அவளுக்கு பிள்ளையா பிறந்தான். தேவியாகிய ஸ்ரீ மகாலட்சுமியின் வேண்டுகோளின்படி அவளுடைய இஷ்டத்தை நிறைவேற்றறதுக்காக அந்த வைகுண்டன் லோகாலோக பர்வதங்களின் மேல வைகுண்டம் என்னும் ஒரு லோகத்தையே படைச்சான். அந்த லோகாலோக பர்வதத்தில் உள்ள ஜனங்கள்லாம் அவரை நமஸ்கரிக்கிறா. அந்த வைகுண்ட பகவானுடைய பிரபாவமும் குணங்களும் மகத்தான சமிருத்திகளும் என்னால முடிஞ்ச அளவு நான் சொல்லி இருக்கேன். அவனுடைய மகிமைகளை எல்லாம் யாரால முழுக்க சொல்ல முடியும்? யார் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் குணங்களை எல்லாம் சொல்றானோ அவன் பூமியில் உள்ள தூள்களை எல்லாம் கணக்கிட்டவன் ஆவான். சக்ஷுவின் புதல்வன் சாக்ஷுஷன் அப்படின்னு ரொம்ப புகழடைந்தவன். அவன் 6வது மனுவாய் இருந்தான். பூரு, புருஷன், சுத்தியும்னன் இவாள்லாம் சாக்ஷுஷு மனுவினுடைய புதல்வர்கள் தான். அப்போ மந்திரத்ருமன் என்பவன் இந்திரனாய் இருந்தான். ஆப்பியர் முதலியவர்கள் தேவகணங்களாய் இருந்தா. ஹவிஷ்மான், வீரகர் இவாள்லாம் சப்த ரிஷிகளாய் இருந்தா. 6வது மன்வந்திரத்திலும் பகவான் வைராஜருடைய பாரியையாகிய சம்பூதி இடத்துல தன்னுடைய அம்சத்தினால அஜிதன் என்று ரொம்ப பிரசித்தனா அவதாரம் பண்ணினான். அவன் க்ஷீர சமுத்திரத்தை கடைஞ்சு தேவதைகளுக்கு அமிர்தத்தை திரட்டி கொடுத்தான். க்ஷீர சமுத்திரத்தை கடையும் போது, மந்திர பர்வதம் அசையும் போது அந்த பகவான் கூர்ம ரூபியாக அந்த மந்திர பர்வதத்தை தன் முதுகுல தரிக்கிறான். பரீட்சித்து ராஜன் இப்ப கேட்கிறான், பிரம்ம ரிஷியே, பகவான் க்ஷீர சமுத்திரத்தை கடைஞ்ச விதத்தையும் அத எதுக்காக கடைஞ்சான் அப்படிங்கறதையும், கூர்ம ரூபியாக மந்திர பர்வதத்தை ஏன் அப்படி தாங்கிண்டான் அப்படிங்கிற காரணத்தையும், தேவதைகளுக்கு அமிர்தம் எப்படி கிடைச்சது அப்படிங்கறதையும், அமிர்தத்தை தவிர இன்னும் என்னெல்லாம் கிடைச்சது அப்படிங்கறதெல்லாம் பத்தியும் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பகவானுடைய இந்த செயல் ரொம்ப ஆச்சரியமானது இல்லையா? அதனால இத கொஞ்சம் விவரமா சொல்லுங்கோ. ரொம்ப நாளா ஆத்தியாத்மிகம் முதலிய சம்சார தாபங்களால் தபிக்கப்பட்ட என்னுடைய மனம் நீங்க சொல்ற இந்த பகவானுடைய மகிமைய எத்தனை தடவை கேட்டாலும் திருப்தி அடைய மாட்டேங்கிறது. மேலும் மேலும் கேட்கணும் அப்படின்னு ஆசை ஏற்படுறது அப்படின்னு சொல்லி சொல்றார். சூத பௌராணிகர் சொல்றார், அந்தணர்களே, இப்படி கேட்ட அந்த பரீட்சித்து ராஜனை சுகர் ரொம்ப பாராட்டி பகவானுடைய வீர செயல்களை எல்லாம் பத்தி சொல்ல தொடங்குறார். ஸ்ரீ சுகர் சொல்றார், முன்பு ஒரு காலத்துல தேவதைகள் கூரான ஆயுதங்களை ஏந்தின அசுரர்களால் யுத்தத்தில் அடியுண்டு விழுந்து பிராணங்களை எல்லாம் இழந்து மறுபடியும் எழுந்திருக்க முடியல. இன்னொரு சமயத்துல இந்திரன் ஐராவதத்தின் மேல ஏறிண்டு போகும்போது துர்வாச முனிவர் தன் கழுத்துல இருந்த பூமாலைய கழட்டி இந்திரனுக்கு பரிசா கொடுத்தார். அந்த இந்திரன் தன்னுடைய ஐஸ்வர்ய மதத்தால ஐராவதத்தின் கும்பஸ்தலத்தின் மேல அதை வச்சான். அந்த ஐராவதம் அதை எடுத்து காலில் போட்டு மிதிச்சுடுத்து. அந்த முனிவர் இந்திரன் மேல கோபிச்சுண்டு அப்படியே 3 லோகத்து ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அழிந்து போகட்டும் அப்படின்னு சபிச்சுட்டார். அந்த சாபத்தால
இந்திரன் 3 லோகங்களிலும் சோபை அழிஞ்சு போய் அப்புறங்களை எல்லாம் இழந்துட்டான். அப்போ யாகாதி கர்மங்கள் எதுவும் அந்த ஐஸ்வர்யத்தை வளர்க்க முடியல. இந்திரன், வருணன் முதலிய தேவதைகள் எல்லாரும் உலகங்கள் எல்லாம் இப்படி சோபை இல்லாம இருக்கிறத பார்த்துட்டு யுத்தத்தில் அடியுண்டு விழுந்த தேவதைகள் பிழைத்து எழுந்திருக்காமல் அப்படியே மாண்டு போறத பார்த்துட்டு எத்தனையோ யோசித்து பார்த்தும் கூட அதற்கு ஒரு சரியான உபாயம் ஒண்ணுமே அவளுக்கு தோணல. பிறகு தேவதைகள் எல்லாரும் பிரம்மாவிடம் போய் தண்டனிட்டு பிரம்மனிடம் விண்ணப்பம் பண்றா. அந்த பிரம்மன், இந்திரன், வாயு முதலிய தேவதைகள் ஒளி மழுங்கி பலமில்லாம இருக்கிறத பார்த்து 3 லோகங்களும் அமங்கலமா இருக்கிறதையும் அசுரர்களுடைய பலங்கள் ஜாஸ்தியா இருக்கிறதையும் பார்த்து மன ஊக்கத்தோடு பரமபுருஷனை தியானிச்சு சந்தோஷத்தோட முகம் மலர இந்திராதி தேவதைகளை நோக்கி, நான், ருத்ரன், நீங்கள், அசுராதிகள், மனுஷ்யர்கள், திரியக்குகள், விருட்சங்கள், சேதஜம், உத்பிஜம் முதலியவைகள் ஆகிய அனைவரும் பகவானுடைய அவதாரமான அனிருத்தனுடைய ஞானாதி குணங்களின் 10,000ல் ஒரு பாகத்திலால்தான் படைக்கப்பட்டிருக்கோம். நாம எல்லாரும் அவனையே போய் சரணடைவோம். நம்ம யார் படைச்சானோ அவன்தான் நம்ம காப்பாற்ற முடியும். இதை தவிர வேறு எந்த விதமான வழியும் இல்ல. அந்த பரம புருஷனுக்கு வதைக்க தகுந்தவனோ, ரட்சிக்க தகுந்தவனோ, உபழ்ச்சிக்க தகுந்தவனோ, ஆதரிக்க தகுந்தவனோ யாருமே அப்படின்னு தனியா கிடையாது. ஆனாலும் சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹார காலங்கள்ல ரஜஸ், சத்துவம், தமஸ் என்ற 3 குணங்களினுடைய தோற்றங்களுக்கு காரணமான ஜீவாத்மாக்களினுடைய புண்ணிய பாப கர்மங்களுக்கு தகுந்தபடி அவன் நடந்துக்கிறான். பிராணிகளை பாதுகாக்கும் பொருட்டு சத்துவ குணத்தின் தோற்றத்திற்கு காரணமான கர்மத்திற்கு தகுந்தபடி நடக்கும் தன்மையுள்ள அந்த பகவான் சத்துவகுணம் தலையெடுத்த தேவாதிகளை பாதுகாக்கும் சமயம் இது. அதனால நாம எல்லோரும் ஜகத்திற்கு ஹிதம் செய்யும் அந்த பரம புருஷனை போய் சரணடைவோம். அவன் நமக்கு சுகத்தை கண்டிப்பா தருவான். அவன் இயற்கையாகவே தேவதைகளிடத்துல பிரீத்தி உடையவன். ஆனா அது பட்சபாதமாகுமே அப்படின்னா அப்படி ஆகாது. அரசன் நல்லொழுக்கம் உடையவர்களிடத்துல பிரீத்தி பண்றது அது அவனுடைய குணமே தவிர பட்சபாதம்னு சொல்ல முடியாதே. அதே மாதிரி சத்துவகுணம் தலையெடுத்த தேவதைகளிடத்துல பகவான் பிரீத்தி பண்றது அவனுக்கு குணமே தவிர அது எந்த விதத்திலும் தோஷமாகாது. ஸ்ரீ சுகர் சொல்றார், பிரம்மதேவன் தேவதைகளுக்கு இப்படி சொல்லி அவளோடு கூடவே தானும் தன் லோகத்திலேருந்து கிளம்பி அலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருளடர்ந்த பூமிக்கு அந்தண்ட இருக்கக்கூடிய அஜித்தனுடைய லோகமான வைகுண்டத்துக்கு போறார். பிரம்மாதி தேவதைகள் எல்லாம் பகவான் அஜித்தன் என்னும் பேர் பூண்டு அவதரித்திருக்கிறான் அப்படின்னு கேட்டவர்களே தவிர அவனை பார்த்தவா யாருமே இல்ல. பிரம்மதேவன் அந்த வைகுண்ட லோகத்துல என்றும் கண்ணால் காண முடியாத உருவமுடையவனும் இங்கு இருக்கிறான் என்ற கேள்விக்கு மாத்திரம் விஷயமான பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி இந்திரியங்களை எல்லாம் சோஸ்திரம் செய்வதற்கு உரியவாறு அடக்கிக் கொண்டு உபனிஷத்தின் பொருள்களை உள்கொண்ட உரைகளால் அந்த பகவான சோஸ்திரம் பண்றார். பிரம்மதேவன் சொல்றார், ஓ தேவதேவனே, உன்னை நமஸ்கரிக்கிறோம். நீ எல்லோரிடத்திலும் மேம்பட்டவன். உனக்கு இணை எதிர் எதுவுமே இல்ல. நீயே அனைவருக்கும் சரணமடைய தகுந்தவன். நீ மனதுக்கு எட்டாமல் ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடியவன். உன்னை வாக்கினால் நிரூபிக்க முடியுமா? யோகிகள் உன்னை மனத்தினால் சாட்சாத்கரித்தாலும் வேதாந்த வாக்குகள் உன்னை நிரூபித்தாலும் உன் சொரூப ரூப குண விபூதிகளை அவளால கூட அளவிட்டு சொல்ல முடியாது. பிரகிருதி புருஷர்களை காட்டிலும் விலட்சணனானபடியால் இப்படிப்பட்டவன் நீ என்று உன்னை ஊகிக்க முடியாது. நீ கர்மத்தினால் விளையும் பிராகிருத சரீரம் இல்லாதவன். நீ பிராணிகளுடைய ஹிருதயமாகின்ற குகையிலே இருக்கிறவன். அந்த ஹிருதயத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கும் முற்பட்டவன். அவர்களுக்கு அந்தந்த சரீரங்களை தந்தவன் நீதானே. உன்னை பணிகின்றவர்களை அனுகிரகிக்கும் பொருட்டும் அந்தராத்மாவாக இருந்து கொண்டு நியமிக்கும் பொருட்டும் ஹிருதயத்திலே நீ அமர்ந்து கொண்டு இருந்தாலும் நீ இயற்கையிலே தேசகால வஸ்து பரிச்சேதம் இல்லாதவன். நீ ஜகத்துக்கெல்லாம் உபாதான காரணமாக இருந்தாலும் பிரகிருதியைப் போல ஒன்றுக்கு ஒன்று மாறுதலோ
ஜீவனைப் போல சுபாவ மாறுதலோ உனக்கு கிடையாது. நீ எந்த விகாரங்களும் தீண்டப்படாதவன். நீ சூக்ஷ்ம சேதன சேதனங்களை சரீரமாக கொண்டு ஸ்தூல சேதனா சேதன ரூபமான இந்த பிரபஞ்சத்திற்கு காரணமாக ஆகிறாய். அதனால்தான் சொரூபம் மாறும் விகாரம் உன் சரீரமான பிரகிருதிக்கும் சுவாவம் மாறப் பெறுகின்ற விகாரம் சேதனர்களுக்குத்தானே தவிர உனக்கு அவை கிடையாது. பிராணன், மனம், புத்தி, ஆத்மாக்கள் இவர்களை எல்லாம் நீயே சாட்சாத்கரிப்பவன். சப்தாதி விஷயங்களையும் கண், காது முதலிய இந்திரியங்களையும் ஜீவாத்மாக்களுக்கு நீயே விளங்கச் செய்கிறாய். நீ விழித்தல், சொப்னம் காணுதல், உறங்குதல் என்ற 3 அவஸ்தைகளும் இல்லாதவன். கர்மத்தினால் விளைகின்ற சரீர சம்பந்தம் இல்லாதவன். அஞ்ஞானமும் அதனுடன் கலந்த ஞானமும் ஆகின்ற நிழல், வெய்யல் இவைகள் ராகாதி தோஷங்களை உடைய ஜீவாத்மாக்களுக்குத்தான் உண்டு. அவை உனக்கு கிடையாது. நீ ஆகாயம் போல எங்கும் நிறைந்தவன். ஷாட்குண்ய பூர்ணன், கிருதயுகம் முதலிய 3 யுகத்திலும் அவதரித்தவன். இத்தகைய உன்னை நாங்கள் சரணமடைகிறோம். மனத்தினால் நினைத்து செய்யப்படும் புண்ணிய பாப கர்மங்களால் ஏற்படுகின்ற சம்சாரமாகிற இந்த சக்கரம் பகவானுடைய மாயையினால் தொண்டப்பட்டு சுழல்கிறது. 10 இந்திரியங்களும் 5 பிராணன்களும் ஆகிய இந்த 15ம் அந்த சம்சாரமாகிற சக்கரத்துக்கு இலைகள். அது வெகு சீக்கிரமாக திரிந்துவிடும் தன்மை உடையது. சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களும் அதற்கு 3 நாபிகள். பூமி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாசம், மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய இந்த 8 பிரகிருதிகளும் அதற்கு நேமிகள். அது மின்னல் போல நிலையற்ற தோற்றத்தை உடையது. இப்படிப்பட்ட சம்சார சக்கரம் உன்னுடைய சங்கல்பத்தினால நடக்கிறது அப்படின்னு பெரியோர்லாம் சொல்றா. நீ என்னைக்கும் மாறாம ஒரே விதமா இருக்கக்கூடியவன். நீ சமஸ்த ஆத்மாக்களுக்கும் அந்தராத்மா, அதனால் பரமாத்மா என்று சொல்லப்படுகிறாய். அத்தகைய உன்னை சரணமடைகிறோம். நீ வீற்றிருக்கும் இடமான பரமபதம் கேவல சுத்த சத்துவமாகையால் என்றும் ஒரே மாதிரி இருக்கும். அது இந்த பிரகிருதி மண்டலத்திற்கு வெளிப்பட்டது. சம்சாரிகள் கண்ணுக்கு புலப்படவே புலப்படாது. ராகாதி தோஷங்களுக்கு இடமில்லாதது. பரிசுத்தர்களான நித்திய சித்தர்கள் நித்திய வாசம் செய்யக்கூடியது. அதற்கு எல்லையே இல்லை. அந்த பரமபதம் பெறுவதற்கு பண்டிதர்கள் உன்னை யோக மார்க்கத்தினால் உபாசிக்கிறார். அத்தகைய உன்னை சரணமடைகிறோம். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எவனும் உன்னுடைய மாயையை கடக்கக்கூடியவன் அல்ல. அனைவரும் அந்த மாயையால் மதிமயங்கி கிடக்கிறார்கள். நீ சமஸ்த பிராணிகளிடத்திலும் உள்ளே புகுந்து நியமித்துக் கொண்டிருக்கிறாய். ஆசைப்படத் தகுந்த புருஷார்த்தம் உன்னை தவிர வேறு எதுவுமே இல்லையே. அத்தகைய உன்னை ஒருவரும் அறிந்து கொள்வதில்லை. உன்னுடைய அனுகிரகம் இருந்தால் உன் மாயையால் மதிமயங்காமல் அதை கடந்து அந்தராத்மாவான உன்னை அறிந்து கொள்ளலாம். சேதனா சேதனங்களில் அமைந்திருந்தாலும் அவற்றின் குணங்கள் தீண்ட முடியாதவன். உலகத்தில் மேன்மையுடைய எங்களுக்கு நீ மேலானவன். அத்தகைய உன்னை நாங்கள் வணங்குகிறோம். இதோ இருக்கின்ற இந்த தேவதைகளும் ரிஷிகளுமாகிய நாங்கள் உனக்கு பிரியமான சரீரமான சத்துவ குணத்தினால் சிருஷ்டிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட உள்ளும் புறமும் திகழ்கின்ற ஞான பிரகாசம் உடையவர்களாக இருந்தாலும் உன்னுடைய சூஷ்மமான கதியை அறிய முடிவதே இல்லை. இனி ரஜஸ் தமோ குணங்கள் தலையெடுக்கப்பட்டு அஞ்ஞான மூடர்களான அசுராதிகள் உன்னோட கதிய எப்படி தெரிஞ்சுப்பா? ஜராயுஜம், அண்டஜம், ஸ்வேதஜம், உத்பிஜம் என்று 4 வகைப்பட்ட பூதங்கள் அமைந்த இப்பூமண்டலம் முழுவதும் யாரால் படைக்கப்பட்டு எவனுக்கு பாதங்களாக இருக்கிறதோ அவன் அளவற்ற ஐஸ்வர்யமுடையவன், சுதந்திரன். அவனையே பரபிரம்மம் அப்படின்னு சொல்றா. புருஷ சூக்தத்தில் ஓதப்பட்ட மகா புருஷன் அவன்தான். அவன் எங்களுக்கு அருள் செய்யட்டும். மகா வீரியமுரிய ஜலம் அந்த பரமபுருஷனுடைய ரேத்தசு. 3 லோகங்களும் லோகபாலர்களும் அவங்கிட்டேந்து தான் உண்டாருது. அவனாலே ஜீவிக்கிறார்கள். அவனிடத்திலேயே வளர்கிறார்கள். அவனே பரபிரம்மம், அளவற்ற ஐஸ்வர்யத்தை உடையவன். அத்தகைய பரமபுருஷன் எங்களுக்கு அருள் பண்ணட்டும். தேவதைகளுக்கு அமிர்தம் கொடுப்பவன் ஆகையால் ஆகாரம், பலம், ஆயுள் இவற்றை விளைவிப்பவனும் விருட்சங்கள் முதலிய தாவரங்களையும் ஜங்கமங்களையும் அமிர்த கிரணங்களால் வளர்த்து அதற்கு பிரபுவாக இருப்பவனுமான சந்திரனை பரமபுருஷனுடைய மனத்திலிருந்து உண்டானவன் என்றும்
அந்த சந்திரனே அவனுடைய மனம் அப்படின்னு சொல்றா. பரபிரம்மம் மகா விபூதியுமாகிய அந்த பரம புருஷன் எங்களுக்கு அருள் பண்ணட்டும். தன்னிடத்தில் ஹோமம் செய்த சரு புரோடாசாதிகளை இந்திரன் முதலிய தேவதைகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பவனும், யஜ்ஞாதி கர்மங்களின் அனுஷ்டானத்திற்காகவே தோன்றியவனும், தேகத்தினிடையில் ஜாடராக்னி என்னும் பெயருடன் இருந்து சுக்லசோனிதம் முதலிய தாதுக்களை பக்குவம் செய்கின்றவனுமாகிய அக்னியை அப்பரம புருஷனுடைய முகத்திலிருந்து உண்டானவன் என்றும், அவனே அவனுடைய முகம் அப்படின்னும் சொல்றா. மகா விபூதியுடைய அந்த பரம புருஷன் எங்களுக்கு அருள் பண்ணட்டும். சூரியன் அர்ச்சிராதி மார்க்கத்திற்கு உட்பட்டவன். ருக் யஜுஸ் சாமம் என்ற 3 வேத ஸ்வரூபன். பரம புருஷனுக்கு வாசஸ்தானமாக இருப்பவன். மோட்சத்திற்கு துவாரம் போன்றவன். மோட்சத்தை தரக்கூடிய புண்ணிய கர்மங்களை அனுஷ்டிப்பதற்கு உரிய காலத்தை அறிவிப்பவன். உதய அஸ்தமயங்களால் பிராணிகளின் ஆயுசை பறிக்கின்றவன். அதனால் அவன் மிருத்யு போன்றவன். இத்தகைய சூரியனை அந்த பரம புருஷனுடைய நேத்திரம் அப்படின்னு சொல்றா. மகா விபூதியுடைய அந்த பரம புருஷன் எங்களுக்கு அருள் பண்ணட்டும். வாயு ஜங்கம ஸ்தாவர ரூபமான சமஸ்த பூதங்களுக்கும் மனோபலம், தேகபலம், இந்திரிய பலம் இவற்றை தருகின்றான். மற்றும் அவளுடைய தேகங்கள்ல பிராணாதி நாமங்களால் 5 வகையா பிரிஞ்சிருக்கான். பிராணிகளின் புத்தி முதலியவற்றிற்கு அதிஷ்டான தேவதைகளான நாங்கள் மகாராஜனை பிரித்தியர்கள் அனுசரிப்பது போல அந்த பஞ்சவிருத்தி பிராணனை அனுசரிக்கிறோம். அத்தகைய வாயு பரம புருஷனுடைய பிராணனிடம் இருந்து உண்டானான். மகா விபூதியுடைய அந்த பரம புருஷன் எங்களுக்கு அருள் பண்ணட்டும். அவனுடைய காதிலிருந்து திசைகள் உண்டாச்சு. தேகத்தில் உள்ள ரந்திரங்கள் அவனுடைய ஹிருதயத்திலிருந்து உண்டாச்சு. கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், மனம், பிராணன், சரீரம் இவற்றிற்கு ஆதாரமான ஆகாயம் அப்பரம புருஷனுடைய நாபியில் இருந்து உண்டாச்சு. மகா விபூதியுடைய அந்த பரம புருஷன் எங்களுக்கு அருள் பண்ணட்டும். அவனுடைய பலத்திலிருந்து மகேந்திரனும், அனுகிரகத்திலிருந்து தேவதைகளும், கோபத்திலிருந்து ருத்ரனும், சந்தோஷத்திலிருந்து பிரம்மாவாகிய நானும், விவரங்களிலிருந்து காயத்ரியும் முதலிய சந்தங்களும் ரிஷிகளும், ஆண்குறியிலிருந்து பிரஜாபதியும் உண்டானோம். மகா விபூதியுடைய அந்த பரம புருஷன் எங்களுக்கு அருள் புரியட்டும். அவனுடைய மார்பிலிருந்து ஸ்ரீ மகாலட்சுமியும், சாயையில் இருந்து பித்ருக்களும், ஸ்தனத்திலிருந்து தர்மமும், முதுகிலிருந்து அதர்மமும், சிரத்திலிருந்து திலோகமும், சிரிப்பிலிருந்து அப்சர ஸ்ரீகளும் உண்டானார்கள். மகா விபூதியுடைய அந்த பரம புருஷன் எங்களுக்கு அருள் பண்ணட்டும். அவனுடைய முகத்திலிருந்து பிராமண குலமும், இந்திரியங்களுக்கு விஷயமாகாத பொருள்களை அறிவிக்கும் திறமையுடைய வேதமும், புஜங்களிலிருந்து க்ஷத்திரிய பலமும், துடைகளிலிருந்து வைசியனும், வர்த்தகம் செய்யும் திறமையும், பாதங்களில் இருந்து சூத்ரனும் சுஸ்ரூஷையும் உண்டானார்கள். மகா விபூதியுடைய அந்த பரம புருஷன் எங்களுக்கு அருள் செய்யட்டும். அவனுடைய கீழ் உதட்டிலிருந்து லோபமும், மேல் உதட்டிலிருந்து பிரீத்தியும், மூக்கிலிருந்து காந்தியும், ஸ்பர்சத்திலிருந்து பசுக்களுக்கு ஹிதமான காமமும், புருவங்களில் இருந்து யவனும், இமயமயிரிலிருந்து காலமும் உண்டானார்கள். மகா விபூதியுடைய அந்த பரம புருஷன் எங்களுக்கு அருள் பண்ணட்டும். பூமி, ஜலம் முதலிய பஞ்ச பூதங்கள், காலம், கர்மம், சத்வாதி குணங்கள், பிரம்மாண்டம், அதிலுள்ள காரிய வர்க்கம் இவை எல்லாம் அவனுடைய சங்கல்பத்தினால் நியமிக்கப்பட்டன என்று சொல்கிறார்கள். அவன் சேதன அச்சேதனங்களை காட்டிலும் விலட்சணனாகையால் அவனுடைய சொரூபம் பெரிய வித்வான்களுக்கு மாத்திரமே தெரியக்கூடியதே தவிர சாதாரணமாக யாருக்கும் அறிந்து கொள்ள முடியாது. மகா விபூதியுடைய அந்த பரம புருஷன் எங்களுக்கு அருள் பண்ணட்டும். அவன் பிரளய காலத்தில் சேதனர், அச்சேதனம், காலம் முதலிய சக்திகள் ஓய்ந்திருக்க பெற்றவன். சுதந்திரமான ஆத்மஸ்வரூபத்தின் உண்மையை அனுபவிப்பதால் நிறைவாளனாக இருப்பவன். பிரகிருதியின் பரிணாமங்களான சப்தாதி விஷயங்களில் பற்றில்லாதவன். சுவாவ சித்தமான ஐஸ்வர்யமுடையவன். அத்தகைய பரமபுருஷனுக்கு அடிக்கடி நமஸ்காரம். உன் திவ்ய மங்கள விக்கிரகத்தை காண விரும்பி உன்னை சரணமடைந்த எங்களுக்கு புன்னகையோடு கூடிய தாமரை மலர் போன்ற உன் முகத்தை காட்டு. நாங்கள் உன்னை கண்ணால் காண ஆசைப்படுகிறோம். தர்மம் தலை சாய்த்து அதர்மம் தலையெடுக்கும் காலங்கள் தோறும் சங்கல்பத்தினால் அவதாரங்களை ஏற்றுக்கொண்டு
எங்களால் செய்ய முடியாத காரியத்தை நீ செய்கின்றாய் அல்லவா? அப்படிப்பட்ட உனக்கு உன் திவ்ய மங்கள விக்கிரகத்தை காட்டுவது சரியானது தானே? பிராணிகள் தாங்கள் ஆசைப்படுகிற சப்தாதி விஷயங்கள் கிடைக்காததால் வருத்தப்பட்டு மறுபடியும் அவற்றை பெறுவதற்காக வருத்தம் அதிகமாக சுகம் அற்பமாக இருக்கக்கூடிய கர்மங்களை செய்கிறார்கள். அவையெல்லாம் வீணாகப் போகிறது. உன்னிடத்தில் அர்ப்பணம் செய்த கர்மம் எதுவுமே வீணாவதில்லை. உன்னிடத்தில் அர்ப்பணம் செய்யப்பட்ட எதுவும் பயனற்றதாக ஆகாது. நீ சமஸ்த பிராணிகளுக்கும் அந்தராத்மா, பிரீத்திக்கு இடமானவன், ஹிதம் செய்பவன் நீயே. உன்னிடத்தில் அர்ப்பணம் செய்த கர்மம் எதுவும் வீணா போகாது. விருட்சத்தின் வேரில் ஜலம் கொட்டினால் அதன் அடிபாகமும் அதிலிருந்து பிறந்த கிளைகளும் மற்றும் இலை பூ காய் முதலியவைகளும் திருப்தி அடைகிறது. இப்படி பரமாத்மாவான உனக்கு செய்த ஆராதனம் சமஸ்த புருஷார்த்தங்களையும் நிறைவேற்றித் தரும். உன் செயல்கள் விலட்சணமானதால் இப்படிப்பட்டவை என்று சொல்ல முடியாது. நீ எல்லா விதத்திலும் அளவற்றவன், கெட்ட குணங்கள் தீண்டப்படாதவன். நீ சத்வாதி குணங்களை அடக்கி ஆள்பவன். பிராணிகளின் புண்ணிய பாப கர்மங்களுக்கு தகுந்தபடி அவர்களுக்கு சத்வாதி குணங்களின் தோற்றத்தை தருகின்றாய். இத்தகைய உனக்கு எங்கள் நமஸ்காரம். உன் அருள் கிடைக்க இந்த நமஸ்காரத்தை தவிர வேறு வழி எதுவுமே இல்லை என்று சொல்லி இந்த 5வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதைத் தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்துல தேவதைகளுக்கு பகவான் சேவை சாதிக்கிறதும் தேவதைகள் அவனை சோஸ்திரம் பண்றதும் க்ஷீர சமுத்திரத்தை கடையிறதும் அப்படிங்கிறத பத்தி சொல்றா. அதை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.